ஹாய், நான் உங்கள் வெல்சு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து கம்பு லட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சு அதில் கம்பு, இது பாருங்கள், இதுதாங்க கம்பு. இந்த கம்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இது கம்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாருங்க பிஸ்தா போடுறேன். பிஸ்தா, முந்திரி இதை போட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க. பொன்னிறமாக தீய விடாமல். இந்த மாதிரி நீங்களும் ரோஸ்ட் பண்ணி நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்து வச்ச கம்பை நல்லா மிக்ஸி கப்பில் போட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதும் பேனை வச்சு அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ, உங்களுக்கு எது வேணுமோ அது. மோஸ்ட்லி நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா எனக்கு வந்து 1 கப்பு வெல்லம் தான் தேவைப்பட்டது. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா மெல்ட்டு பண்ணுங்கள். மெல்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கணும். நல்லா கரையிட்டுங்க. மெல்ட் பண்ணிக்கோங்க நல்லா. சும்மா ஒரு பிஞ்சு, ஒரு 1/4 டம்ளர் கூட வேணாங்க, அதுக்கும் கம்மியாக லைட்டாக தண்ணி விட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. பாகு பதம் இதுக்கு தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த உடனே நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பவுடரை கொட்டி இந்த மாதிரி கொட்டி கலரணுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே வெல்லமும் கம்பு தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம வறுத்து வச்ச முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 கிளறு, 2 3 கிளறு, 4 5 கிளறு கிளறிட்டு இறக்கிக்கலாங்க. இப்போது நம்ம லட்டு இந்த மாதிரி வந்த உடனே நம்ம லட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். கைக்கு வந்து நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுனாலும் போட்டுக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன சைஸில் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி உருண்டு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், பெரிய சைஸ் வேணுன்னா பெரிய சைஸ், சின்ன சைஸ் வேணுன்னா சின்ன சைஸ். நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பே இதாங்க. கடையில் அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துட்றோம். நானும் அதே தான் பண்ணுறேன். கடையில் வாங்கி கொடுத்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான கம்பு லட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ வாட்சிங் ஃபார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க லட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அவ்வளோதாங்க, நம்ம கம்பு லட்டு ரெடி. ஹெல்த்தி ஃபுட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க.